பிரியமானவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிப்ஸ் தான். அது மீந்து போன ஒரு சப்பாத்தி இருந்தது, அதை எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம், யாத்திராகம் 34:10 பாருங்கள், உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஆமாம் பிரியமானவர், நம்மளோட கர்த்தர் எப்போவுமே இருப்பார், ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இதுக்கு வேண்டிய அந்த பிரேக்ஃபாஸ்ட் டிப்ஸுக்கு பாருங்கள். இதுக்கு வேண்டியதெல்லாம் ஆனியன், டொமேட்டோ, 4 சில்லி, 2 எக்கு தான் வேணும். இது எப்படி ஆனியன் போட்டு சாட்டே பண்ணுறேன். அப்புறம் அந்த ரெட் சில்லி, டொமேட்டோ எல்லாம் போட்டுட்டு சாட்டே பண்ண பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு சாட்டே பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது 2 எக்ஸு தான். இதுவும் போட்டு இதில் சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரெட் சில்லி பவுடர் போடணும். ரெட் சில்லி பவுடர்னா காஷ்மீரி பவுடர் தான் போடுறேன், ஏன்னா அது காரம் கொடுக்காது. பிள்ளைங்களும் நல்லா ஈஸியாக விரும்பி சாப்பிடுங்க. இப்போ எக் போட்டு நல்லா சாட்டே பண்ணுறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். போட்டு சாட்டே பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு சாட்டே பண்ணிட்டு பாக்ஸுக்கு போட்டுக்கிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீதியானது. நம்ம எப்போவுமே சிக்கனமாக, அதாவது மீதியானதை நம்ம எப்போவுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். அதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.